குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வனத்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தை சேர்ந்த திமுகவின் சீனியர் அமைச்சர். கட்சியின் துணை பொதுச் செயலராகவும் உயர்கல்வி அமைச்சராகவும் இருந்தவர். ஏற்கனவே அரசு விழாக்களில் பேசிய போது மகளிருக்கான இலவச பஸ் பயண திட்டத்தை ஓசி பஸ் என விமர்சித்து சர்ச்சையில் சிக்கினார். கடந்த ஆண்டு விழுப்புரம் அருகே மேல்பாதி திரௌபதியம்மன் கோயில் இருதரப்பு வழிபாட்டு பிரச்சினையால் மூடப்பட்டது. அதில் ஒரு தரப்பு மக்களை அழைத்து பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்களது வழிபாட்டை அவமதித்து பேசியதாக மக்கள் விமர்சித்தனர். அடுத்த சில நாட்களில் அமலாக்கத்துறை ரெய்டில் சிக்கி உயர்கல்வி அமைச்சர் பதவியை இழந்தார். கோயில் விவகாரத்தில் அரசியல் செய்ததால் பலனை அனுபவிக்கிறார் என மக்கள் விமர்சித்தனர். இப்போது அவரது வீட்டின் அருகில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் நேற்று இடித்து அகற்றப்பட்டது. எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் திமுக ஆட்சி என்பதால் கோயில் இடித்து அகற்றப்படுவதாக நேற்று காலை குமுறினர். கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் கேட்டுக்கொண்டதால் நிறுத்தியிருந்தனர். ஆனால் அமைச்சர் பொன்முடியிடம் முறையிட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் இடித்து அகற்றப்படுகிறது. திமுகவினர் ஓட்டு கேட்டு வர முடியாது, அவர்களின் பதவி நீடிக்காது என ஆதங்கப்பட்டனர். அதன் பிறகு திடீரென அமைச்சர் பொன்முடியின் கட்சி துணை பொதுச் செயலர் பதவியை பறித்து அறிவிப்பு வெளியானது. கடவுள் நம்பிக்கை இல்லாத அமைச்சர் பொன்முடி தீக்க வழி வந்தவர்தான். இருந்தாலும் மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் சர்ச்சை பேச்சையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் தவிர்க்க வேண்டுமென அவரது ஆதரவாளர்களை புலம்புகின்றனர்.